வணக்கம், வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் மிளகாய் அறுவடை பண்ணுறேன். காஷ்மீரி மிளகாய் பழுத்திருக்கு. கையில் பிச்சா செடி கையோடு கூட வரும், அதனால் சிசரை வச்சு கட் பண்ணி போடுறோம். சூப்பராக தண்டு இங்கே பாருங்க, தண்டு எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ பெரிய தண்டு. மாதிரி ஒரு பால் அவரை சீட்ஸ் கிடைச்சது, வேடிக்கை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அந்த பக்கத்தில் ஒன்று இருக்கு, அதை பறிச்சுக்கலாம். சரியான கலருக்கான இந்த மிளகாய். இங்கே ஒரு நீட்டு மிளகாய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இங்கே பழுத்து இருக்குது நீட்டு மிளகாய், இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். நாளைக்கு இல்லைன்னா 2 நாள் கழித்து பறிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கோ, இது நீட்டு மிளகாய் கிட்டத்தட்ட அதை நம்ம கை நீட்டத்துக்கு இந்த வளருது இந்த மிளகாய், காஷ்மீரி மிளகாய் சூப்பராக வளருது. சில அறுவடைங்கெல்லாம் இருக்குது. கத்திரிக்காய் இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது, முல்லைப்பூ இருக்குது. இது நெய் மிளகாய் செடி. வெயிட் பண்ணுறேன் எப்போ தான் நீங்கள் காய் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு. இலை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். விட மாட்டேங்குது. அந்தளவுக்கு பிடிச்சி பூச்சிங்க டார்ச்சர் பண்ணுது. அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு போல இருக்கு. அந்த இலை ஒரு கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கு, பறிச்சிடலாம்னு பார்க்குறேன். அந்த கத்திரிக்காய் கூட ஒரு கத்திரிக்காய், அதனால இதை பறிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதுக்கு மேலே பெருசாக ஆகாது. அது பார்த்துட்டு இருக்கு. இது பழுத்துருச்சு, விதைக்கி இது பறிக்கலாமான்னு பார்க்குறேன். இந்த முக்கியமாக இதை காட்டணும்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். என்னோட கனவு இந்த வானத்தை நோக்கி விளையாடுறேன். இந்த மிளகாய் நிறைய காய் வச்சு அப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அது இந்த வாட்டி நிறைவேறுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது பேர் கப்பல் மிளகான்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வானம் பார்த்த மிளகாய், காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணணும். பரவாயில்ல, கண்டுக்கவே இல்லைன்னு கொஞ்சம் காய் வைக்குது. இந்த கஸ்தூரி வெண்டை பறிச்சுக்கலாம். ஒரே ஒரு காய் வச்சுருக்கேன். தக்காளி வச்சுருக்கு பாருங்க.
தக்காளி இருக்குது, அகத்தி பூ இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். நேற்றே மறந்துட்டாங்க. அகத்தி பூ, முருங்கை பூ, அதை பறிச்சுக்கலாம். இன்னும் இருக்குது, கீரைங்க இருக்குது, அதெல்லாம் பறித்து சாப்பிட்றதுக்கு முடியல. அதனால் அவ்வளோ சாமி பண்ணி ஒன்று வந்துட்டு அதையும் பறிச்சுக்கலாம். இப்படி தான் இருக்குது. கத்திரி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அறுவடை. ஏற்கனவே ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு இருந்த கத்திரி செடிகள்லாம் இப்போது அறுவடையை குறைச்சிக்கிட்டாங்க. சாமந்தி, ஒயிட் சாமந்தி வந்துருக்கு. பறிச்சு விட்டால் தான் அடுத்தது பூ செழிப்பாக கொஞ்சம் பூஸ்டியாக இருக்கும். ஒயிட் பட்டன் ரோஸ், டேபிள் ரோஸ். இது வந்து சென்ட்ரல் பூச்செடி. இது ரொம்ப டிமிக்கி பண்ணுது. அது ஒழுங்காக வளர மாட்டேங்குது, பூ வைக்க மாட்டேங்குது. அது ரொம்ப நம்ம அது மேலே கவனம் செலுத்துறதுனால அப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பூத்துச்சுன்னா 2 நாள் இருக்குது அந்த பூ வாடானாங்க. அதுக்கு தான் அது சிறப்பு போல் இருக்கு. நிறைய வைக்க மாட்டேங்குது. முருங்கை பூ பாருங்க, காஞ்சிடுச்சு இந்த பூ. எதுக்கு இதை இப்படி விடணும்? பறிச்சிடலாம். பறித்து சாமிக்காச்சும் தோட்டக்கு வாசனை இருக்கே, சரியான வாசனை. கும்முன்னு வாசனை. இந்த இலைகள் கூட வச்சு கட்டலாம் பூவில், ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. இது மாதிரி இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், என்னால் சத்தமாக பேச முடியும். நான் மெதுவாக தான் பேசுவேன். எனக்கு சவுண்டாக பேசுகிறதுக்கு பிடிக்காது. மெயின் ரீசன் அதுதான். யார் சவுண்டாக பேசினாலுமே திட்டுவேன் நான், எதுக்கு கத்துறீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு பூக்களையும் பறிச்சுக்கலாம். நாம டிசம்பர், ஒயிட்டு டிசம்பர், அறுவடை முடிஞ்ச காலத்தில் இப்போது சும்மா ஒரு 4 இனுக்கு வந்த நிமிஷம் அந்த அளவுக்கு குறைஞ்சிச்சு பூ. இந்த பூ என்ன மாதிரி இருந்த பூச்செடி ஒரே. ஆனால் சொல்கிறாங்க அதுக்கு பல காரணம் இருக்குது, ஏன் அந்த பூச்செடி ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வீடியோவில் சொல்ல முடியாது.
ஏன் அந்த பூச்செடி அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அது எனக்கு தான் தெரியும். இங்கே பாருங்க, குட்டி செடியில் இந்த செடியில் ஒரு சின்ன இனுக்கு இது உடஞ்சிச்சு. இங்கே சொறி வச்சுட்டேன். அதை அப்படியே பிடிச்சி வளர்ந்துச்சு பாருங்களேன். செம கியூட்டரில் அது பாட்டுக்கு வளர்ந்துச்சு. இதுதான் இன்னும் கனகாமரம் இருக்கு, அதை பறிக்கணும். வாங்க பறிச்சிடணும். அறுவடைன்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா போகும். இன்னும் வீடியோஸ் 1 hour கிட்ட போகும். ஃபுல்லுங்க வீடியோ எடுத்து போட்டேன், அவ்வளோ டைம் பிடிக்கும். இன்னமும் இருக்குது அந்த சைடெல்லாம் டிசம்பர் பூ இன்னும் 2 செடியில் இருக்குது. இது போல் அடுத்து இன்னும் 1 மாதத்தில் மல்லிகை பூ வரப்போகுது. கனக மரத்துக்கு பூவுக்கு ஈடாக வேறு ஒரு பூ கிடையாது. இதெல்லாம் சமைக்கிறதுக்கு, இதெல்லாம் சாமிக்கு. துளசி கொஞ்சம் பறிச்சுக்கணும். நம்ம சாமிக்கு பூ கட்டும்போது அதை சேர்த்து கட்டி வச்சிடும். துளசியோட பூக்கள் வந்து இப்போ மற்ற பூக்கள் மாதிரி தான். சாமிக்கு, ஆசாமிக்கு, இதெல்லாம் ஆசாமிக்கு, இது சாமிக்கு. இந்த இது இருக்கு, இது பேர் வந்து வில்லா மிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு வெற்றி வேர்முடி செடி சரியான வாசனை அடிக்கும். இது கூட நான் சாமிக்கு வச்சிருவேன். எலியை பிச்சுட்டு போயிட்டு வாசனையாக இருக்கும் நல்லா. ஓகே, தேங்க்யூ.